ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு தோசை இட்லி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதோடவே 4 தக்காளி பழம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யறனால கத்திரிக்காய் சீக்கிரமா கருக்காம இருக்கும். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காயை வதக்கி தான் செய்ய போறோம். வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். இப்போ இது இருக்கட்டும். பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்காக 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாம். மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். மிளகா நல்லா வறுபட்ட உடனே அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மல்லி, வேர்க்கடலை, மிளகாயை நான் மிக்சி ஜாருக்கு அப்படியே மாத்திக்கிறேன். நல்லா வறுபட்டுருச்சு, நான் மாத்திக்கிட்டேன். இப்போ அதே பேன்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா ஆயில் வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அந்த சூட்லயே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன். கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா வெந்து வர மாதிரி மூடி வச்சிருவோம். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் போல மறுபடியும் மூடி வச்சிருந்தேங்க. கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு, நல்லாவும் வதங்கிருச்சு. கத்திரிக்காயை நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்க போது நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துருவோம். தனியா ஒரு பிளேட்ல நம்ம வதக்கின கத்திரிக்காயை வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வதக்கின கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன். 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு இதோடவே சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் போல மூடி வச்சிருந்தேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுருவோம். இதையும் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதே பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம மிக்சி ஜார்ல வதக்கி வச்சிருக்கிற மல்லி மிளகாயோடவே 7-8 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சு எடுத்த உடனே இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் தக்காளி புளியை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லவே கத்திரிக்காய் தக்காளி புளியை சேர்த்துட்டோம்னா ரொம்பவே நைஸான மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சட்னி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மல்லி மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்பவும் நைஸா தண்ணி மாதிரி அரைக்காம துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்மளோட கத்திரிக்காய் சட்னியை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சட்னி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கத்திரிக்காய் சட்னி சிம்பிளா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சாதத்தோட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் சட்னியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய்னே தெரியாம குழந்தைங்க சாப்பிடுவாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த கத்திரிக்காய் சட்னியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.